எதனால இப்படி மாறிட்டேன்? நம்ம வேதம் சொல்லாத சத்தியமா? அந்த வேதத்துல சொன்ன உண்மைகள் தான் எங்களை யோசிக்க வச்சது மாமா. யத்ஞாத்வா முச்யதே ஜந்து அமிர்தத்வம் ச கச்சதி. கடோபனிஷத் 8ஆம் வசனம் சொல்றது. மகா பெரியவரான புருஷனை அறிகின்றவன் விடுதலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான்னு அர்த்தம். பைபிள்ல யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது உங்களுக்கு மட்டும் வந்த ஞானோதயமா? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகூனா சிருதேன எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். இதையும் கட உபனிஷத் சொல்றது. விரிவுரையினாலோ புத்தி கூர்மையினாலோ அதிக படிப்பினாலோ இவ்வாத்மா சிந்திப்பதில்லை. யார் மேல் ஆண்டவர் மனதாயிருக்கிறாரோ அவர்களுக்கு இக்கிருபையை அவர் அளிக்கிறார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். ரோமர் 9:14-16 எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அந்த மகா பெரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றீங்க? அவர்தான் பிரஜாபதி இயேசு கிறிஸ்து. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி பிரஜாபதியை பத்தி சொல்லி இருக்கு. பாகவஸ்கந்தம் அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும், சம்பாளபுரியில் பிரஜாபதி பிறப்பார், அவர் 30வது வயதில் மரணமெனும் பொருள்படும் காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும், மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது. உம்மா வழிக்க நான் வரேன். நீங்க சொல்ற பிரஜாபதியை தான் நம்ம கோயிலையும் வச்சிருக்கா. அப்புறம் அதையே விக்கிரகமா நினைக்கிறேன். நதஸ்ய பிரதிமா அசித் யஸ்ய நாமஹஸ்த. கடவுளுக்கு உருவமில்லை, அவருடைய நாமமே பரிசுத்தம்னு ஈஷா உபனிஷத் சொல்றது. அது என்ன ஓய் நற்செய்தி சுவிசேஷம்? அது ஒண்ணு இல்ல ஓய். நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நரகம். அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே, அதுதான் நற்செய்தி. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது, சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது. மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப ஃபல் நரகாதி மாஸ்து, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம். பைபிள்லயும் இருக்கு. ரோமர் 6:23 அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்கோ. அதுதான் பைபிள காவடி மாதிரி தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி. அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னுதான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3ல். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிள படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். 4 வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள். வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் 3ஆக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. 6ல் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை